மட்டக்களப்பு மயிலைத்திமடு மாதவனை பிரதேசத்தில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் பண்ணையாளர்களின் மேய்ச்சத்திரை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கோரிய தொடர் போராட்டத்தின் 2 வருட பூர்த்தியை கருதி இன்றைய தினம் சீத்தாண்டியில் பண்ணையாளர்களின் போராட்டம் இடம்பெறும் இடத்தில் பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமது மேய்ச்சத்தரை காணியை வர்த்தமானிப்படுத்துமாறு கோரியும் சட்டவிரோத பயிற்சியாளர்களை அகற்றுமாறு கோரியும் சீத்தாண்டி முச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து பேரணி ஆரம்பமாகி போராட்டம் நடைபெறும் இடம் வரையில் நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து பணியாளர்களின் போராட்டம் இடம்பெறும் இடத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மயிலைத்திமடு மாதவனை கால்நடை மேய்ச்சத்திரை பகுதியில் கால்நடைகளுக்கும் பணியாளர்களுக்கும் எதிராக நடைபெறும் அநீதிக்கு எதிரான அறவழி போராட்டம் 2 வருடங்களை கடந்துள்ளது. அதாவது 730வது நாளாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மயிலைத்திமடு உள்ள சட்டவிரோத பயிற்சியாளர்களை வெளியேற்று பண்ணையாளர்கள் தமிழர்கள் என்பதாலா தீர்வு வழங்குவதில் தாமதம். கால்நடை பண்ணையாளர்களின் கோரிக்கையினை நிறைவேற்று பண்ணையாளர்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்துவதற்கு மேய்ச்சல் தரையினை வழங்க 730 நாட்கள் கடந்தும் தீர்வு வழங்காதது ஏன் போன்ற ஸ்லோகங்களை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் தமது நியாயமான கோரிக்கையினை நிறைவேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்களும் முன்வைக்கப்பட்டன. பாரம்பரியமாக கால்நடை வளர்ப்பாளர்கள் மேய்ச்சத்தரையாக பயன்படுத்தப்பட்டு வந்த மயிலைத்திமடு மாதவனை மேய்ச்சத்தரையில் அயல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அத்துமீறிய விவசாய நடவடிக்கை காடழிப்பு மற்றும் அங்கு மேய்ச்சலில் ஈடுபடும் கால்நடைகளை கொல்லுதல் பண்ணையாளர்களை அச்சுறுத்துதல் போன்ற செயற்பாடுகளை உடன் நிறுத்தி அத்துமீறிய செயற்பாட்டாளர்களை வெளியேற்றி குறித்த பிரதேசத்தை தங்களின் கால்நடைகளுக்காக மேய்ச்சத்தரையாக வர்த்தமானி பிரகடனப்படுத்த கோரி கடந்த 2023ஆம் ஆண்டு இதே நாளில் கால்நடை பண்ணையாளர்கள் தங்கள் தொடர் கவனஈர்ப்பினை முன்னெடுத்திருந்தனர். இருப்பினும் அரசாங்கங்கள் மாறினாலும் குறித்த மேய்ச்சத்தரை விடயம் தொடர்பில் ஒரு தீர்க்கமான முடிவு எந்த அரசாங்கத்தினாலும் எடுக்கப்படாமை குறித்தும் தங்களின் கோரிக்கைக்கு எந்த அரசும் ஒரு நிரந்தர தீர்வினை வழங்க முன்வரவில்லை என்ற நிலைப்பாட்டில் 2 வருட பூர்த்தியினை தற்போதைய அரசுக்கு தங்களின் கோரிக்கையை வெளிப்படுத்தும் முகமாக இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன், ஏ ஸ்ரீநாத், பிரதேச சபை தவிசாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க உறுப்பினர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், கால்நடை வளர்ப்பாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது மயிலைத்திமடு மாதவனை கால்நடை பண்ணையாளர்களின் மகஜர் ஒன்று அரசாங்கத்துக்கு வழங்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் சங்கத்தின் தலைவர் நிமலனால் வழங்கி வைக்கப்பட்டது. வேண்டும் 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 அடிக்காதே 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 ஏமாற்றாதே ஏமாற்றாதே அடிக்காதே 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 வேண்டும்
சட்டவிரோத குடியேற்றவாதிகளை NBP அரசாங்கமே எமது நிலம் எமது வளம் மேச்சத்தரையை எமது நிலம் எமக்கு வேண்டும், எமது வளம் எமக்கு வேண்டும், எமது நிலம் எமக்கு வேண்டும். அனுர அரசே அடிக்காதே அடிக்காதே செயற்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை கண்டித்து 2023 9/15 அன்று கால்நடை பண்ணையாளர் அறவழி போராட்டம் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்டு 730 நாளை பல இடர்களோடும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் மேற்கொண்டு வருகிறோம். பண்ணையாளர்களின் கோரிக்கை 2009 6/8 மட்டக்களப்பு மாவட்ட நில அளவை சிரேஷ்ட அத்தியாகஸ்த திரு போ சிவானந்தன் அவர்களுடாக KIKRP S 2010 100 101 102 104 152 153 154 இலக்கங்களுடைய நில அளவை வரைபடத்தினை
அமுல் செய்யும் வண்ணம் அரசாங்க வர்த்தமானி பத்திரிகையை பிரசுரம் செய்து மேச்சத்தரையாக பிரகடனப்படுத்த 6/5/2011 மேச்சத்தரை விடயமாக பாராளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பாராளுமன்றத்தில் திருவோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் 28,034.34 ஹெக்டேயர் காணியினை வழங்குவதற்கு பாராளுமன்றம் அனுமதி கோரிய போது 15,035 ஹெக்டேயர் வழங்குவதற்கு பாராளுமன்ற அறிக்கையில் காணி அபிவிருத்தி அமைச்சுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. இதனை செயற்படுத்துவதற்கு ஆவண செய்யுமாறு வேண்டுகின்றோம். கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்ற வழக்கு இலக்க CA வாட் 36/2021 மட்டக்களப்பு உயர் நீதிமன்ற வழக்கு இலக்கம் HCP Y 628/20 வேறார் நீதிமன்றம் வழக்கிலக்கம் 43/29/2 304/23 உத்தரவுகளுக்கு ஏற்ப மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களால் 8/10/2023 அன்று கூறப்பட்டு மயிலத்தமடு மற்றும் மாதவனை மேய்ச்சல் நிலங்களில் இருந்து தொடர்ந்து தற்போது நிலை கொண்டுள்ள விவசாயிகளை உடனடியாக வெளியேற்றுதல். மாதிரி ஓயாவின் வலது கரை 1979 ஆண்டின் திட்டத்தின்படி கீழ் இங்கு நகரங்களை நிர்மாணித்து இந்த மேய்ச்சல் நிலங்களுக்கு அருகாமையில் துடிப்பான சூழலை உருவாக்குதல். எங்களது பண்ணையில் உள்ள கால்நடைகளுக்கு காப்புறுதி இந்த பகுதிகளில் கால்நடைகளுக்கு புதிய முறையில் காப்பீடு வழங்குவதை அனுமதித்தல் உறுதிப்படுத்தல். மயிலத்தமடு மாதவனை பகுதியில் நிரந்தரமான கால்நடை வைத்தியர் அலுவலகம் திறக்கப்படுவதுடன் கால்நடை வைத்தியர்களால் நாங்கள் புறக்கணிப்படுவதை நிறுத்துவதுடன் கால்நடை அடிப்படையில் வைத்தியம் தொடர்பான பயிற்சிகளை வழங்குதல் வேண்டும். கால்நடைகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். மயிலத்தமடு மாதவனையிலே மேய்ச்சல் தரை அபகரிப்பு சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் ஒரு தசாப்தத்துக்கு அதிகமாக 2009 ஆண்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட காலப்பகுதியிலிருந்தே பண்ணையாளர்களுக்கு பல்வேறு காலப்பகுதியிலே அச்சுறுத்தல்கள் வந்திருக்கின்றது. எங்களுடைய மேய்ச்சல் தரை நிலத்தை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமித்து நீண்ட காலமாக இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கு. நான் நினைக்கின்றேன் நான் 2020 ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதியிலே 8ஆம் மாதம் 20ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. 2020ஆம் ஆண்டு 9ஆம் மாதத்திலே தீவிரமடைந்தது இந்த பிரச்சனை. அதுக்கு முன்பாகவும் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் துரைராஜ் சிங்கம் ஐயா விவசாய அமைச்சராக இருந்த பொழுதும் இவ்வாறான பிரச்சனைகள் சில தீர்வுகள் எட்டப்பட்டது. அதே போல தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யோகேஸ்வரன் சிறுநேசன் சார் அவர்கள் கூட அந்த நேரத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போதிலும் இந்த விடயம் சம்பந்தமாக கவனம் செலுத்தினார். ஆனால் 2020ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சனுடைய அரசாங்கம் வந்த பிறகு இது அதி தீவிரம் அடைந்தது இந்த பிரச்சனை. நான் நினைக்கின்றேன் அந்த நேரத்திலே அனுராதா யஹம்பத் கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்தவர் பகிரங்கமாகவே சொல்லியிருந்தார், இந்த நிலத்தை நாங்கள் எடுத்து பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த நிலங்களை வழங்க போகிறோம், நீங்கள் முடிந்ததை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறான ஒரு காலப்பகுதியிலே தான் இந்த போராட்டங்கள் தீவிரமடைந்து தொடர்ச்சியாக இந்த ஒரு கூடாரம் ஒன்றை அமைத்து எங்களுடைய பண்ணையாளர்கள் மயிலத்தமடு மேய்ச்சத்தரையினுடைய சட்டவிரோதமாக குடியேறியிருக்கிறவர்கள் வெளியேற வேண்டும், அத்தோடு மயிலத்தமடு மேய்ச்சல் தரை வர்த்தமானி மூலம் மேய்ச்சல் தரையாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று பிரதானமான கோரிக்கைகள் இரண்டை முன்வைத்து நான் நினைக்கின்றேன் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். நாங்களும் அதுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் மக்களோட மக்களாக நின்று இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறோம். ஆனால் இன்று 730 நாள் என்று சொன்னால் 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்கின்றது. எதிர்வரும் 21ஆம் தேதி வந்தால் NPP அரசாங்கம் 1 வருடம் பூர்த்தியாக போகின்றது. 2 வருடங்களாக 2 அரசாங்கங்களுக்கு கீழே இந்த மேல்ச்சத்தரையை வர்த்தமானி மூலம் அறிவிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்ற தவறியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே நாங்கள் கூட்டங்களிலே பேசியிருக்கிறோம், ஜனாதிபதியுடன் நேரடியாக பேசியிருக்கிறோம். நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர இதுவரைக்கும் வர்த்தமானி மூலம் மேய்ச்சல் தரையாகவே அறிவிக்கப்படுவதற்கு தேவையான இந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. பிரதேச மட்ட கூட்டங்கள் மாவட்ட மட்ட கூட்டங்களிலேயும் இது சம்பந்தமாக சரியான ஒரு தீர்மானம் இல்லை. எங்களுடைய மாவட்டத்திலே கடந்த காலத்திலே இருந்த அரசியல்
மாவட்ட கிளை தலைவராக இருக்கட்டும், தற்பொழுது இருக்கிற மாவட்ட கிளை தலைவராக இருக்கட்டும், இந்த விடயம் சம்பந்தமாக சரியான ஒரு முடிவை தருவதற்கு தவறியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த போராட்டம் இந்த வர்த்தமானி மூலம் இந்த மேற்சத்தரையாக இது அறிவிக்கும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நான் நினைக்கிறேன் 730வது நாள் 2 வருடங்களுடைய பூர்த்தி ஆகும் பொழுது இந்த பிரச்சனை சம்பந்தமாக பண்ணையாளர் இப்பொழுதும் கரிசனையாக இருக்கிறார் என்றதை ஆரம்ப கட்டமாக ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் இன்று ஒரு போராட்டம் நடந்திருக்கு. ஆனால் இதனூடாக இந்த வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கான நடவடிக்கை ஒழுங்காக எடுக்கப்படாவிட்டால் போராட்டத்தினுடைய வடிவங்கள் மாறி இன்னும் போராட்டம் தீவிரம் அடையும். மாவட்டத்திலே பல விடயங்கள் முடக்கப்படலாம், வீதி போக்குவரத்து போன்ற விடயங்களே முடக்கப்படும் நிலைக்கு பண்ணையாளரை தள்ள வேண்டாம், எங்களையும் தள்ள வேண்டாம். இதை விரைவாக முடித்து தர வேண்டும். அத்தோடு இனி வர இருக்கிற 3 மாதம் மிகவும் ஒரு அபாயமான ஒரு 3 மாதங்கள். பொதுவாக நான் நினைக்கிறேன் விவசாயிகளுக்கு இந்த போகத்துக்கான விதைப்புக்கான தேதி 10ஆம் மாதம் 15ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ 10ஆம் மாதம் 15ஆம் தேதி ஆகும் பொழுது பண்ணையாளர்கள் இந்த தங்களுடைய கால்நடைகளை மேய்ச்சத்தரைக்கு கொண்டு போக வேண்டிய தேவை உருவாகும். அதே போல தான் மழை வரும் பொழுது அத்துமீறிய குடியேறிகளும் வருவது ஆரம்பிப்பார்கள். அப்போ நாங்கள் ஒரு விஷயம் நடந்தா பிறகு தமிழ்லே சொல்லுவார்கள், அந்த இது வெள்ளம் வந்தா பிறகு அணைக்கட்டுறது. தமிழர்கள் வந்துட்டாங்க. ஆனால் வெள்ளம் வந்தா பிறகு அணைக்கட்டுற மாதிரி இல்லாமல் இந்த அரசாங்கம் இதொரு சமூக மட்ட பிரச்சனையாக தீவிரமடைய முதல் என்னுடைய பண்ணையாளர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள், இப்பொழுதே அத்துமீறியவர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள் என்று. ஆனால் இது ஒரு தீவிரம் அடைந்து இது கடுமையான ஒரு பிரச்சனையாக இனமுறுகல் ஏற்பட்டு ஒரு நாட்டிலே ஒரு பெரும் பிரச்சனையாக கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், பிக்குமேர் இதிலே புத்தக சிலைகளை வைத்து நாங்கள் சில நடவடிக்கைகள் எடுத்து அந்த சிலைகளெல்லாம் நாங்கள் அகட்டி விட்டுனாங்க. ஆனால் இந்த அரசாங்கத்தின் கீழே இனவாதம் இல்லை என்று சொல்கிற இந்த அரசாங்கத்தின் கீழே இப்படியான நடவடிக்கைகள் நடக்கக்கூடாது. இது உடனடியாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டால் சட்டவிரோதமாக குடியேறுறவர்கள் சட்டத்தின்படியே அவர்களை அகற்றலாம். அந்த வகையிலே அரசாங்கம் இதுக்கான உடன் நடவடிக்கை எடுக்கணும். மனவேதனையான விடயம், இந்த பண்ணையாளருடைய மனுவை கூட இந்த இடத்துக்கு வருகை தந்து வாங்குவதற்கு அரசாங்க அதிபரும் பிரதேச செயலாளரும் மறுத்திருக்கிறார்கள். அரசாங்க அதிபருக்கு சார்பாக ஒருவரை அனுப்ப சொன்னால் அதுவும் அனுப்ப முடியாது, பிரதேச செயலாளருக்கு சார்பாக ஒரு அனுப்ப சொன்னால் அதுவும் அனுப்ப முடியாது. தங்களுக்கு போராட்டங்கள் நடக்கிற இடங்களை தேடி சென்று மனு வாங்குறதுக்கான அனுமதி இல்லை. விரும்பினால் மனுவை தேடி கொண்டு வந்து தர சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் இப்படியான பதில்கள் அளிக்கிறதினூடாகத்தான் போராட்டக்காரர்கள் தீவிரமான முடிவுகளுக்கு போக வேண்டிய காலம் வரும். நிச்சயமாக அடுத்த போராட்டம் வரும் பொழுது அரசாங்க அதிபரும் பிரதேச செயலாளருமே ஜனாதிபதி கூட நேரடியாக அமைச்சர் கூட நேரடியாக மனுவை வாங்குற அளவுக்கு இந்த போராட்டங்கள் பெருசளவில் வெடிக்கும் என்றதை எச்சரிக்கையாக இந்த இடத்தை சொல்கிறேன். நன்றி. மிக முக்கியமான ஒரு போராட்ட களத்திலே நாம் நிற்கின்றோம். எமது பிரதேசத்தில் எமது மாவட்டத்திலே தமிழ் மக்களுக்கான உரிமைகள், அதாவது பண்ணையாளர்கள நிலங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இழுத்தடிப்பு செய்யப்பட்டு போராட்டம் தொடங்கப்பட்ட நிலையிலே இன்றும் அந்த போராட்டத்தில் இருக்கின்ற பண்ணையாளர்களுக்கு எந்த விதமான தீர்வும் உத்தரவாதமும் நிலையாக கிடைக்காத காரணத்தினால் 730 நாட்களை கடந்த இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மிக முக்கியமாக எமது சக பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போன்று இது நீண்ட நெடுங்காலமாக தமிழ் மக்களுக்கு தமிழ் பிரதேசத்திலே அவர்களுடைய தாயக பிரதேசம் என்று கூறப்படுகின்ற வடகிழக்கிலே நிலங்களை அவர்களுக்காக மறுதளிக்கின்ற இந்த விடயங்களாகவே இவற்றை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லையோர கிராமங்களிலே நிலங்களை அபகரிப்பதன் மூலம் எமது இன விகிதாசாரத்தை, எமது நிலத்தை, எமது வளத்தை சூறையாடுவதற்கான ஒரு நீண்டகால நிகழ்ச்சிகளின் அடிப்படையிலே இந்த விடயங்கள் மறுதளிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் பல விடயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டியதாக உறுதியளிக்கப்பட்ட இந்த அரசில் கூட இந்த அரசு பொறுப்பேற்று 1 வருடத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் கூட ஒரு உறுதியான தீர்வு இன்னும் கிடைக்கவில்லை. பல விடயங்களிலே இந்த ஊழல் கட்டுப்பாடு, பல வன்முறை கட்டுப்பாடு விடயங்களிலே விரைந்து செயற்படுவதாக சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் ஏன் இந்த மக்களின் நியாயமான கோரிக்கைக்கு மிக விரைவாக தீர்வு எடுப்பதிலே தாமதிக்கின்றது அல்லது பின்னிக்கின்றது? இந்த விடயத்திலே தமிழ் மக்களுக்கான இந்த தீர்வினை கொடுப்பதிலே என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை
ஒருவருக்கும் அவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கின்றார்களா என்று யோசிக்க வேண்டியிருக்கின்றது. அடிப்படையாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பொருளாதாரமாக வலுமிக்க இருக்கின்ற விடயங்களிலே விவசாயமும் கால்நடையும் மீன்வளத்துறை ஒன்றாகும். அந்த கால்நடையை பேணி பாதுகாப்பதன் மூலமே எதிர்காலத்திலே விவசாயத்தையும் இந்த கால்நடை வளத்தை பெருக்குவதன் மூலமும் பொருளாதார நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலிருந்து இந்த விவசாயிகள் பண்ணையாளர்கள் மீளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவற்றை மறுதளிப்பதன் மூலம் இந்த நாட்டிலே பொருளாதார முன்னேற்றத்துக்கான பங்களிப்பினை மறுதளிப்பதாகவே அமையும். ஆகவே இந்த அரசு, இந்த அமைச்சர்கள் இந்த விடயத்திலே மிக சிரத்தையான முறையிலே இந்த பண்ணையாளர்களுக்கு இந்த நிலத்தினை பதிவு செய்து கொடுப்பதன் மூலம் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கப்பட வேண்டியிருக்கின்றது. காலத்துக்கு காலம் தமிழ் சமூகம் பல்வேறு வகைகளிலே ஏமாற்றப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான சூழ்நிலைதான் இன்றும் இருப்பதாக எமது மக்கள் மத்தியிலே, எமது பண்ணையாளர்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. ஒரு வருட காலமாக கூட இதற்கான எந்த விதமான முன்னகர்த்துகின்ற படிமுறைகளும் நடைபெறாதனால் இந்த சந்தேகம் வலுப்பெற்றிருக்கின்றது. ஆகவே இன்று பண்ணையாளர்கள் போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் இதற்கான நியாயமான தீர்வை, இந்த கோரிக்கையை ஏற்று மிக விரைவாக பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு இந்த அமைச்சையும் இந்த அரசையும் சார்ந்திருக்கின்றது. நாம் நினைக்கின்றோம் இதற்கான தீர்வுகளை அவர்கள் விரைந்து எடுப்பார்கள் என்று. உண்மையாகவே எடுக்காது போகின்ற பட்சத்திலே இந்த மக்களுக்கான இந்த போராட்ட வடிவத்தினை மாற்றி இது ஒரு தீர்க்கமான போராட்டமாக இந்த மக்களின் நிலத்துக்காக, இந்த பண்ணையாளர்களின் நிலத்துக்காக போராட வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது. இந்த மக்களுடன் சேர்ந்து நாம் போராட தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த மக்களின் அடிப்படையான இந்த ஒரு வாழ்வாதார பிரச்சனையை தீர்ப்பதற்காக முன்னிற்காத பட்சத்திலே எமது உரிமைகளுக்கான தீர்வுகளை அவர்கள் எவ்வாறு தரப்போகின்றார்கள் என்ற பலத்த சந்தேகங்களும், அடிப்படையாக இந்த நிலத்தினை பதிவு செய்து கொடுப்பதன் மூலம் எவரும் பாதிக்கப்பட போவதில்லை. நாட்டினுடைய பொருளாதாரம்தான் வலுமிக்கதாக அமையும். அந்த விடயத்திலே தமிழ் பண்ணையாளர்கள் என்ற விடயத்திலே இவ்வாறான ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை பார்க்கப்படுகின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு அடிப்படையாக இருக்கின்ற இந்த அரசியல் பிரச்சனைகளுக்கு எவ்வாறான இழுத்தடிப்புகள், எவ்வாறான காலந்தாழ்த்துதல் நிகழப்போகின்றது என்பதற்கு இது ஒரு அறிகுறியாக இருக்கின்றதா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. மிக முக்கியமாக பாருங்கள், பல போராட்டங்களை பல நெருக்கடியான சூழ்நிலைகளிலே இந்த மக்கள் சந்தித்திருக்கின்றார்கள். இன்று இந்த வெயிலிலே அவர்கள் நின்று போராட வேண்டிய, அடிப்படையான உரிமைகளுக்காக போராட வேண்டிய நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு யார் காரணம்? ஆகவே இந்த அரசு இதற்கு தீர்க்கமான முடிவு எடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அது காலந்தாழ்த்தாது. காலந்தாழ்த்து கிடைக்கின்ற எந்த விடயங்களும் கிடைக்காமல் போகின்ற விடயங்களாகவே இருக்கும். ஆகவே காலந்தாழ்த்தாது மிக விரைவாக மிக உறுதியான நிலைப்பாடோடு எடுக்கப்பட வேண்டும். எமது நிலப்பிரதேசத்திலே கால்நடைகளை கொண்டு செல்வதன் மூலம் எமது இங்கால் மற்ற பகுதிகள் செய்யப்படுகின்ற விவசாயம் பாதுகாக்கப்படும், கால்நடைகளும் பாதுகாக்கப்படும், மக்களின் வாழ்வாதாரம் செழிப்பாக அமையும். ஆகவே தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படாது, தொடர்ச்சியாக அவர்கள் கடந்த காலங்களிலே ஏமாற்றப்படாதது போன்று இந்த அரசாங்கம் இதுக்குரிய தீர்வை எடுப்பதன் மூலம் இந்த மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்ட அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அவர்கள் இதுக்குரிய தீர்வை வழங்க வேண்டும். இல்லாவிடின் இந்த மக்களுக்குரிய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்காது விட்டால் இந்த மக்களுடைய ஆதரவினை, இந்த மக்களுடைய வாக்குகளை அவர்கள் எவ்வாறு கோர முடியும்? கடந்த பொது தேர்தலிலே, கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்ட அவர்கள் அந்த மக்களுக்கான நீதியான நியாயமான தீர்வை கொடுப்பதிலே ஏன் பின்னிக்கின்றார்கள் என்று நாம் இந்த மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். ஆகவே எங்களுடைய நியாயமான கோரிக்கை, அரசு அதிகாரிகள் என்று உண்மையாக சமூகம் அளித்திருக்க வேண்டும். அந்த மக்களுக்கான உறுதிப்பாட்டை அந்தந்த அமைச்சுகளுடன் தொடர்பு கொண்டு இந்த மக்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும். இவ்வாறான ஒரு அடிப்படையான விடயத்தை ஒரு அரசு அதிகாரிகளோ அதில் உள்ள அமைச்சுகளோ வழங்காது போகின்ற பொழுதுதான் இந்த போராட்ட வடிவங்கள் மாற்றப்பட்டு இது ஒரு பாரிய நெருக்கடியான சூழ்நிலை உருவாகுவதற்கு இந்த மக்கள் காரணமல்ல, இந்த அரசுதான் காரணமாகும் என்ற ஒரு எதிர்காலத்துக்குரிய நிகழ்ச்சி நிரலாக இது மாறக்கூடாது என்ற அடிப்படையிலேயும் இந்த தீர்வினை மிக விரைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டு பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த மக்களுக்கான போராட்டத்தில் தோளோடு தோள் நின்று தொடர்ந்து பயணிப்போம் என்ற உறுதியையும் கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.
இது மயிலத்தமடு கால்நடை வளர்ப்பு கமலன வாய்ப்பு மயிலத்தமடு பண்ணையாளர் சங்கங்களின் 730 2 வருஷம் முடிந்து 3ஆவது வருஷம் தொடங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் விடும் கோரிக்கை என்னவென்றால் அரசாங்கத்தாலேயோ மகாவலியாலேயோ எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற 3025 கட்டையரையும் இந்த கால்நடை பண்ணையாளர்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக தந்து எங்களுக்கு ஒரு நல்லொரு விடிவு காலம் கிடைக்கணுன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த வீதியோரங்களில் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே அதிமதி ஜனாதிபதி அவர்களே, இந்த நாங்கள் எங்களோட பண்ணையாளர்கள் இன்றைக்கு 700 ஆண்டுகள் 730 நாட்களாக இந்த வீதியோரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நெற்றிப்போர் நேரம் தீர்வுகள் ஒவ்வொன்றும் ஒரு ஏமாற்றத்தன்மையாக அறிவிக்கப்பட்டது. ஏனென்றால் 3025 கட்டியர் தாரன்று சொல்லி போட்டு கடைசியில் 3000 ஏக்கர் தாரன்னு சொன்னாங்க. 3000 ஏக்கர்னான பதிவு செஞ்சு தருமாறு கேட்டுக்கொண்ட இதில் அது 3000 ஏக்கரும் அன்று வந்த மகாவலியும் எங்கள் எம்பிபி அரசாங்கத்தின் பார்லமெண்ட் ஒரு பிரவுசரும் வந்து பார்த்த இடத்த அந்த குளங்கள் பார்வையிட்டு அந்த இடத்தையும் கூட கேட்டினாங்க. இந்த இடத்த மயிலத்தமிழில் தாரண்டு கேட்டினாங்க. அவங்க இந்த இடம் தான் தாரண்டு சொல்லியும் இல்லை. அதில் நான் கொஞ்சம் பிரலியை எழுப்பி கொண்டு காய்ச்சி கொண்டு அரசாங்கத்தை பிரேசியலாட காய்ச்சி எடுத்த உங்களுக்கு மேய்ச்சத்தரையாக ஒதுக்கப்பட்ட 3025 ஹெக்டேரையும் நாங்கள் தருவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக 3000 ஏக்கரை இப்போ விடுதலை தருவோம் என்று சொன்னவங்க. ஆனால் விடுதலை செய்கிறா எந்த நிலத்தை விடத்தை தரப்புறோம் என்று சொன்னதை இன்னும் அவங்க அதை ஒரு ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் தருவோம் என்று போனவங்க. ஆகவே இந்த தற்காலிகமாக செய்யப்பட்ட குளங்களும் போன வருஷம் இப்படி தான் மாட்டுக்கு தண்ணீர் இல்லை என்று எல்லா இடமும் கலைச்சி அந்த இடங்களை பெற்று தருப்பதற்கு ஒழுங்கு செய்த இடத்த ஒரு மாறிக்கு தான் அந்த குளம் கட்டி இருக்கப்பட்டது. கோடைக்கு தண்ணி இல்லை. இப்போயே கோரிக்கை விட்டு எங்களுக்கு திரும்பி வந்து செய்திருக்கிறாங்க. அது தற்காலிகமான இது. இந்த மாறிக்கும் அந்த குளம் இருக்குமான்றது எங்களுக்கு தெரியாது. அது அரச காசு இப்படி வீணாக்காமல் ஒரு நிரந்தரமான குளத்தையும் நிரந்தரமாக அந்த மேய்ச்சத்தரையும் பதிவு செஞ்சால் நாங்கள் எங்களோட பண்ணையாளர்கள் ஒரு நாளைக்கு 3000 லிட்டர் பால் அளவில் மில்கோ கொள்வனை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எங்களோட பால் இதுகளை உயர்த்தி கொண்டு போகின்றால் எங்களோட மாட்டுகளுக்கான மேய்ச்சத்தரை நிம்மதியாக வழங்கப்பட வேண்டும். குடிநீர் செய்து தரப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவங்கள குடிநீர் செய்து நாங்கள் இந்த வருஷம் மாறிக்கு தான் அதை பார்த்தா தான் தெரியும் இருக்குமா இல்லை என்று தெரியாது. அதே மாதிரி தான் நாங்கள் பாதையை கட்டுனாங்க. பாதைகளில் சீர் செஞ்சு இருக்கிறாங்க. அது தற்காலிகமாக தான் செய்கிறாங்க. அந்த பாதைகளுக்கு போக்குகள் கல்வெட்டுகள் செய்து தந்தால் இந்த பாதைகள் இருக்கிற பாதையை பாதுகாக்கப்படும். ஆகவே தயவு செய்து இதுகளை நிரந்தரமாக்கி தருமாறு அதிமதி ஜனாதிபதி அவர்களுடைய பண்ணையாளர்கிட்ட வைக்கிறோம். இன்னும் அந்த இன்னொரு கோரிக்கையை வைக்கிறோம். என்னென்னா மயிலத்தமடு மாதவனையில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பிரதேசத்துக்கண்டு ஒதுக்கப்பட்ட இடத்துல அத்துமுறைய பயிற்சியாளர் வந்து கொண்டிருக்கிறாரு. அவங்களை அறிவித்தும் அவங்க ஒவ்வொரு விதமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவங்களை முற்றாக நிறுத்தி எங்களோட பண்ணையாளர்கள் நிம்மதியாக மாடு வச்சு வளர்ப்பதற்கு எங்களோட பண்ணையாளரும் வாழ்வாதாரத்திற்கும் எங்களோட பண்ணையாளர்களை நம்பியிருக்கிற அந்த 3000 குடும்பங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் அந்த அதிமே ஜனாதிபதி அவர்கள் அந்த மேய்ச்சத்தரையை எங்களுக்கு தயவு செய்து நாங்கள் இருகையரும் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். அந்த மேய்ச்சத்தரையை பதிவு செஞ்சுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்வோம். இப்போதைய நிலவரம் என்று சொன்னால் இந்த வறண்ட பூமி மாதிரிக்கு ஏன்னா இந்த சட்டவிரோத பயிற்சியாளர் வந்து கொண்டிருக்கிற நிலைமைக்கு அதை போலீஸ் மூலம் நேற்று சொல்லி போலீஸ் மூலம் வந்து அறிவிக்க சொல்லியிருக்கு. அந்த அறிவிச்சு இன்றைக்கு வரலை. ஆனால் இந்த சொன்னதுக்கு அப்புறம் வரலை. இனிமேல் வந்தால் அவங்கள போலீஸ் மூலம் கொடுக்க சொல்லியிருக்கு. அதான் நடக்குது. அனைவருக்கும் வணக்கம். மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர் ஆகிய நான் ஒரு நிர்வாக உறுப்பினராக இருக்கேன். எமது மேய்ச்சத்தரையிலே 5000க்கும் மேற்பட்ட கால்நடை இழந்திருக்கிறது. விவசாயங்கள் அத்துமீறிய விவசாயம் செய்யும் காரணமாக அங்கே பெரும்பான்மை மக்களால் சேர்ந்த அத்துமீறி குடியேற்றத்தின் காரணமாக எங்களோட கால்நடை அழிக்கப்பட்டும் எங்களோட மேய்ச்சத்தரை நிலங்கள் அழிக்கப்பட்டும் பால் உற்பத்தி அதிகரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக இன்று பண்ணையாளர்கள் 700 நாட்களாக 2 வருட பூர்த்தியை முன்னிட்டு அறவழி போராட்டம் ஆரம்பித்து 2 வருடம் பூர்த்தியாகியுள்ளது. அந்த அடிப்படையிலே எமது மயிலத்தமடு மாதவனையிலே அத்துமீறிய பயிற்சிகள் எந்த பயிற்சியைக்கார தமிழாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம், எந்த அத்துமீறிய பயிற்சிகளும் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சத்தரைக்குள்ளே இடம்பெறக்கூடாது. மயிலத்தமடு மாதவனையை
மேய்ச்சத்தரையாக கெஜெட் பண்ணி தர வேண்டிய கோரிக்கை பண்ணையாளரின் கோரிக்கை. ஏனைய பகுதியில் காட்டு பிரதேசங்கள் இருக்கின்ற காட்டு பிரதேசங்களிலே காட்டு மிருகங்களுக்காக அங்கே ஒதுக்கப்பட்டால் அத்துமுறிய பயிற்சிக்காராலையும் பண்ணையாளர்கள் அங்கே வாழ முடியும், காட்டு மிருகங்களும் அங்கே பாதுகாக்க முடியும். அங்கே பயிற்சியின் காரணமாக எங்களோட கால்நடைகள் அழிக்கப்படுறதும் காட்டு மிருகங்கள் அழிக்கப்படுறதும் காரணமாகத்தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே எமது மயிலத்தமடு மாதவனையை கெஜெட் தண்ணி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கண்டுமணி லவகுசராசா. இந்த மயிலத்தமடு மாதவனை இந்த பண்ணையாளர்களின் இந்த அறவழி போராட்டத்தை வலி சேர்க்கும் வகையிலே இன்றைய தினம் இவர்களுக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக இந்த மயிலத்தமடு மாதவனை இந்த பண்ணையாளர்கள் கடந்த 730 நாட்களாக இந்த கொட்டு மழையிலேயும் அடிக்கும் வெயிலேயும் இந்த தூசுகளின் மத்தியிலேயும் இந்த மண்டபத்தில் தங்களுக்கான பண்ணையாளர்களின் நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அந்த நிலங்கள் உத்தியோகபூர்வமாக வர்த்தக மானியம் மூலம் பதிவு செய்யப்படணும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக இந்த ஸ்ரீலங்கா அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த பண்ணையாளர்களுக்கான இந்த நிலங்கள் விடுவிக்கப்படாமல் இருப்பது எமது மக்களின் ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த இலங்கை அரசாங்கமானது தமிழ் மக்களின் இந்த இவ்வாறான நிலங்களை பறிமுதல் செய்தல் அல்லது மனிதுரிமை சார்ந்த விடயங்களை மீறுவது எமது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதியாகவே நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக வடகிழக்கிலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரைக்கும் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட காணிகள் இலங்கை அரசின் திட்டமிட்ட பல வகையான பொறிமுறையின் கீழ் அபகரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதை நாங்கள் ஒரு இன அழிப்பாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே வடகிழக்கு ரீதியாக இடம்பெறுகின்ற இந்த நில ஆக்கிரமிப்பு ஊடாக எங்களுடைய தமிழ் மக்களின் இன அழிப்பினை ஏற்படுத்துகின்ற இந்த இலங்கை அரசாங்கத்துக்கான முடிவை சர்வதேசம் ஒரு இந்த இடம்பெறுகின்ற இந்த சந்திப்புகளில் அல்லது மாநாடுகளில் வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இலங்கை அரசாங்கமானது கடந்த திங்கட்கிழமை இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் ஜெனீவாவிலே உள்ளக பொறிமுறை ஊடாகவே தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சனைக்கான தீர்வை வழங்க முடியும், அதுக்கு சர்வதேசம் குரல் கொடுக்கணும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இன்று வரைக்கும் நமது வடகிழக்கு மக்கள், அது காணியை இழந்தவர்கள் தொடக்கம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வரைக்கும் உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை. சர்வதேச சுயாதீனமான நீதி பொறிமுறை ஊடாக இடம்பெறுகின்ற ஒரு நீதியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், அதுவே நாங்கள் வேண்டுதலாக வைக்கின்றோம் என்பதை தொடர்ச்சியாக இந்த இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் கூறிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இன்றையும் இந்த சர்வதேசமும் இந்த உள்நாட்டு அரசாங்கமும் தமிழ் மக்களை தொடர்ச்சியாகவே ஏமாற்றி கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வடகிழக்கு ரீதியாக பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாளில் வடகிழக்கிலே நிலம் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த மயிலத்தமடு மாதவனை போன்ற அனைத்து நிலங்களும் விடுவிக்கப்பட்டு அந்த இடங்களில் அவர்கள் தங்களுடைய சுயாதீனமான தொழில்களையும் அவர்களின் இயல்பான வாழ்க்கையும் வாழ்வதற்கு இந்த சர்வதேசம் எங்களுக்கு ஒரு உதவ வேண்டும் என்று இந்த தினத்திலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். நன்றி. சரியா, வணக்கம். இன்று மயிலத்தமடு மாதவனை போராட்டம் தொடங்கி இன்றுடன் 2 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. 730வது நாளில் இன்றைய போராட்டம் மிகவும் பாரிய அளவிலான மக்களுடன் கூடிய ஒரு வெகுஜன போராட்டமாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக, அதாவது மயிலத்தமடு மாதவனை பிரதேசத்தில் தொடர்ச்சியாக குடியேற்ற திட்டங்கள் மூலமாக அந்த மக்களது காணி அபகரிக்கப்படுகிறது. இயற்கையாகவே இருக்கின்ற புள்ளினங்கள் உளவடிக்கப்பட்டு சேதமாக்கப்படுகின்றது. அங்கு இருக்கின்ற 2000க்கு மேற்பட்ட கால்நடைகள் குடியேற்றவாசிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றது, சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் அவர்களுடைய வாழ்விடங்கள் சூறையாடப்பட்டு சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. பொய் வழக்குகள் போடப்பட்டு நீதிமன்றங்களுக்கு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற சொல்லனா துயரங்களை அவர்கள் தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். காலகாலமாக அந்த பகுதியில் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அந்த மேய்ச்சத்தரையினை 2-3 தலைமுறைகளுக்கு மேலாகவே அவர்கள் தொடர்ச்சியாக அந்த மேய்ச்சத்தரையை பாவித்து இந்த நாட்டின கால்நடைகளை வளர்ச்சிக்கு அதன் மூலமாக அவர்கள் அந்த தமது வாழ்வாதாரத்தை பெற்றிருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பின்னர்
ஏற்படுத்தப்பட்ட சிங்கள குடியேற்றத்தின் மூலம் அங்கு அனைத்தும் அளிக்கப்பட்டன. அந்த நேரத்தில் 2 வருடங்களுக்கு முன்னர் இந்த போராட்ட களம் அமைக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை இரவு பகலாக 24 மணி நேரமும் 730வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் நியாயமான நீதியான இந்த போராட்டத்துக்கு சகல மக்களும் ஆதரவினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள், சமய தலைவர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் இருக்கின்றது. இது மாவட்டத்தினுடைய பண்ணையாளர்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் மேலே கொண்டு வரதுக்கான ஒரு அபிவிருத்தி திட்டம். எனவே அபிவிருத்தி என்ற போர்வையில் இங்கு இருக்கின்ற இயற்கை வளங்களை சூறையாடுவதனூடாக மகாபலி போன்ற அழிவு வேலைகள், அதாவது மகாபலி அபிவிருத்தி திட்டத்தை நாங்கள் வேணாம் என்று புறக்கணிக்கவில்லை. ஆனால் இயற்கையாகவே படைக்கப்பட்ட அந்த மேய்ச்சத்தரையையும் இயற்கையாகவே பூர்வீக இனங்களாக இருக்கின்ற அந்த நாட்டின கால்நடைகளும் தமக்குரிய வாழ்வை அந்த இடத்தில் காலகாலமாக பேணி வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த இடத்தில் வேறு இன புல்லுகளை கொண்டு நாட்டி வேறு நாட்டு மாடுகளை கொண்டு போய் அந்த இடத்தில் நீங்கள் பயிர் செய்கிறதுக்கு அல்லது விவசாயம் செய்கிறதுக்கு அல்லது போனால் பால் வளத்தை பெருக்க வேணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக அதுகளுடைய வாழ்விடத்தை நீங்கள் அழித்தீர்களாக இருந்தால் இந்த பூர்வீக இனம் அழிந்து போய்விடும். இந்த பூர்வீக இனம் அழிந்து போயின்றால் இந்த நாட்டின் ஒரு இனமே இல்லாமல் போகும் பொழுது அதை நாங்கள் மீள பெற்றுக்கொள்ள முடியாது, மீள உருவாக்க முடியாது. அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், என்றைக்கும் ஒரு இயற்கை அபிவிருத்தி வேலை திட்டமானது இயற்கைக்கு சவால் விடுவதாகவோ அல்லது இயற்கையை அழித்ததாகவோ இருக்கக்கூடாது. எனவே இந்த மகாபலி திட்டத்தை நீங்கள் அந்த மேய்ச்சல் தரத்தையும் அந்த கால்நடைகள் வாழும் தரையையும் விட்டு வேறு இடத்தில் தாங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வருவீர்களாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். அல்லது போனால் தொடர்ச்சியாகவே இந்த மகாபலி என்ற ஒரு திட்டம் வரும் பொழுது என்ன நடக்கும், நீங்கள் விவசாயிகளை தான் அங்கு குடியேற்றுவீர்கள். விவசாயிகள் அங்கு விவசாயம் செய்யும் பொழுது காலகாலமாகவே தமக்கான பசியை தீர்த்து கொண்ட இந்த கால்நடைகள் அந்த விவசாயத்தையும் சாப்பிடத்தான் போகுது. அப்படி வரும்பொழுது 2 இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் காலப்போக்கில் பெரிய அளவில் ஏற்பட்டு வேறு வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இந்த மாவட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் தயவு செய்து இந்த மேய்ச்சத்திரையை மகாபலி திட்டத்திலிருந்து வெளியேற்றி இந்த கால்நடை பண்ணையாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான உரிய ஏதாவது வேறு நல்லது பல திட்டங்கள் இருக்கின்றது, அவற்றினை கொண்டு வந்து அழிந்து போகின்ற இந்த கால்நடைகளை காப்பாற்றி அந்த மேய்ச்சத்திரையை மீட்டுக் கொடுத்து வர்த்தமானிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அன்பாக சிவில் சமூகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டாங்க, சில சமூகம் நாங்கள் பண்ணையாளரின் கோரிக்கையை ஒவ்வொரு நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி உங்களுக்கு தெரியும், இப்போ இல்லை 2009ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த கட்சியில் யார் பாராளுமன்றத்திற்காக இருந்திருந்தாலும் பண்ணையாளருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. அதே போல் இந்த ஆதரவாக இருக்கிறது மட்டுமில்லை, இதை வர்த்தமானி மூலம் நிரந்தரமாக நேச்சத்தையாக அறிவிக்கும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய முயற்சியை நாங்கள் கைவிட மாட்டோம். நாங்கள் ஜனாதிபதியை தமிழரசு கட்சி சார்பாக சந்தித்த பொழுது ஜனாதிபதிக்கு இந்த விடயத்தை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் அதாவது இது சம்பந்தமான அமைச்சினுடைய ஒரு விவாதம் வரும்பொழுது நிச்சயமாக நாங்கள் எப்பொழுதும் பேசியிருக்கிறோம். ஆனால் இது ஒரு பிரச்சனை என்று இருக்கின்றதை தொடர்ச்சியாக நாங்கள் உலக நாடுகளுக்கு சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பண்ணையாளருக்கு தெரியும், நாங்கள் சுவிஸ் அரசாங்கத்துடன் சம்பந்தமாக பேசி ஐநா மனிதனுடைய அறிக்கையிலேயும் மூன்று மாநிலங்களிலேயும் மயிலத்து மடுவன்ற விடயம் சம்பந்தமாக பேசுவதற்கு நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த ஒரு இன்டர்வியூ ஒன்றுக்கு போனவர் பிபிசி, அந்த பிபிசி இன்டர்வியூலேயும் வந்து அராபிய தமிழ் புலம்பெயர் பெண்மணி ஒரு ஆள் வந்து அவரை அந்த கேள்வியை கேட்டு அந்த பெண்மணிக்கு இந்த விடயத்தை முதலாக அவர் ஜனவரி வந்து எடுத்து சொன்னதும் நாங்கள் முறையில் எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் பண்ணையாளருக்கு இருக்கின்றது. நாங்கள் ஆனால் இந்த மேய்ச்சத்தரையாக இது வர்த்தமானி மூலம் அறிவிக்கும் நாங்கள் உங்களுக்கு துணையாக